இந்த மாதிரி குடும்பத்தோட கதை பேசிக்கிட்டு சாப்பிடுற ஃபீலே தனிங்க. கரும்பு வெட்டின கொல்லியை க்ளீன் பண்ண போறோன்ற சீரீஸ்ல பகுதி 5 தாங்க. காலையில எழுந்து டீயை குடிச்சிட்டு எங்க தாத்தா கூட நானே எங்க அப்பாவும் கொல்லிக்கு தாங்க கிளம்பிட்டோம். நைட்டு பெஞ்ச மழைக்கு நிறைய இடத்துல தண்ணி தேங்கிட்டு இருந்துச்சு. கொல்லிக்கு கொல்லியை சுத்தி தேங்காய் இருக்கான்னு பார்த்து ஒரு வாட்சா விட்டுட்டு அவங்க வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எங்க அப்பா நோவாம எப்படி களை வெட்டுறதுன்னு ஒரு கருவி ரெடி பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கு ஒரு கைப்பிடி ரெடி பண்ணி டெஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டு எங்க தாத்தா கூட நேற்று மீதி விட்ட கரும்பு பயிர் தாங்க வச்சோம். நிறைய இடத்துல கேப் இருந்துச்சு, அந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு இருந்தோம். சைட்ல மழையும் நிக்காம ஒரு சாரல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. கரும்பு ஏத்திட்டு வந்த சாக்கை கிளீன் பண்ணி வச்சுட்டு கிணத்துல இருக்க மீனுக்கு 4-5 சீத்தாக்காயை உடைச்சு போட்டு கிணறு கிளீன் பண்ணதாங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசி ஒரு வாரமா நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கிணத்துலயும் தண்ணி மேல வர ஆரம்பிச்சிருச்சு. மோட்டர் இழுத்து முடிச்சுட்டு கிணத்த பக்காவா கிளீன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கிணறு குதிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னதான் கிளைமேட் சில்லுன்னு இருந்தாலும் கிணத்துல சூடாதாங்க இருக்கும். நல்லா ஜம்முன்னு கிணறு குளியல் போட்டு வீட்டுக்கு சாப்பிட தாங்க வந்துட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு டியூப் லைட் வாங்க மூரார்பாளையம் தாங்க கிளம்பிட்டேன். மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எங்க ஊர் ஆத்துல தண்ணி அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. மூரார்பாளையம் டியூப் லைட் வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான முட்டை வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம்.